நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்புல நீதி திரைப்படம் 1972ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். சி.வி. ராஜேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெயலலிதா அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. சவுகார் ஜானகி, கே. பாலாஜி, எஸ்.வி. சுப்பையா, காந்திமதி, ஆர்.எஸ். மனோகர், எம்.ஆர்.ஆர். வாசு, ஜே.பி. சந்திரபாபு, மனோரமா, சித்தூர் வி. நாகையா, டி.கே. பாலச்சந்திரன், முக்காமலா கிருஷ்ணமூர்த்தி, ஏ. சகுந்தலா, உசிலைமணி, மேஜர் சுந்தர்ராஜன் மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை கே. பாலாஜி ப்ரொடியூஸ் பண்ணாரு. படத்துக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைச்சாரு. பாடல் வரிகளை கண்ணதாசன் எழுதினாரு. 1971 வெளியான துஷ்மன் என்னும் ஹிந்தி திரைப்படத்தின் மறு ஆக்கம்தான் நீதி திரைப்படம். மெதுவா போவாத்தியார, லாரி நிறைய ஃபுல்லா லோடு இருக்கு. லாரி மட்டுமாடா லோடு? உங்க வாத்தியாரு லோடு தாண்டா. டெல்லி, இது உளுந்தூர்பேட்டை தானே? ஆமா வாத்தியார, உளுந்தூர்பேட்டை சந்து. நம்ம ரெக்கார்ட் டான்ஸ் இரவு ராடி இங்க தானே இருக்கா? ஆமா வாத்தியார. நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ வாத்தியார, அங்கே போற, நீ போனீங்கன்னா காலையில தான் வருவேன். கழுத, அவளை யாரு நினைச்ச? யாரு? முனியாண்டி விலாஸ் கோழிக்கறிடா. சும்மா செவ 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 செவன்னு அல்ல. தற்செயலாக தான் கொன்றுவிட்ட ஒருவரின் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகும் லாரி ஓட்டுநர் ஒருவரை சுற்றியே இந்த திரைப்படத்துடைய கதைக்களம் அமையுது. நீதி திரைப்படம் 1972 டிசம்பர் 7 அன்று வெளியாகி வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. குமுதம் இதழ் இந்த திரைப்படத்தை பாராட்டி விமர்சனம் எழுதினாங்க. குறிப்பாக நடிகர்களின் நடிப்பை அது சிறப்பாக குறிப்பிட்டது. கல்கி இதழின் காந்தன் அவர்களும் நடிகர்களின் நடிப்பையும் ராஜேந்திரனுடைய இயக்கத்தையும் பாராட்டினாரு. இருப்பினும் இந்த திரைப்படம் துஷ்மன் திரைப்படத்தின் காட்சிகளை அப்படியே பின்பற்றி எடுக்கப்பட்ட மறு ஆக்கம் அப்படின்னு விமர்சிச்சாரு. கோர்ட் உத்தரவுப்படி கைதியை இங்க கொண்டு வந்திருக்கேன். இனிமே இந்த வீடு தான் அவனுக்கு 2% ஜெயில். ஜெயில் தாயா, பிள்ளையும் பறி கொடுத்து வேலையும் இல்லாம வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறான் பாரு. ஜெயில் தாயா, விக்கிறான் பாரு. நீ எப்படி அவனை அடிக்கிறான்? சட்டப்படி இது குற்றம். நல்லா இருக்கு அவங்க சட்டம். என் மகனை கொண்டவனை என் வீட்டிலே கொண்டாந்து விட்டுட்டு அவனை அடிக்காம அணைக்கவா சொல்றீங்க? பாவம் பெத்த மனசு விட்டுடு. இந்த கிழவனா இருந்ததுனால சும்மா விட்டேன். வேற எவனாவது இப்படி செஞ்சிருந்தான் அடக்கிறதே வேற. என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? தாய் இல்லையா, அதனால தான் ஆத்திரப்படுறா. நீ போய் உட்கார். போ உட்கார்ப்பா. யாரு மாமா நீங்க? அப்பா கிட்ட இருந்து வரீங்களா? எங்க மாடு ஒண்ணு செத்து போச்சு. வேற மாடு வாங்க எங்க அப்பா பட்டணத்துக்கு போயிருக்காரு. ஐயோ, என்ன காயம்? இருங்க மாமா, மருந்து கொண்டு வரேன். சுமதி, அம்மாமா, அந்த மாமாவுக்கு அடிபட்டு இருக்குமா, பாவம்மா, கொஞ்சம் மருந்து கொடுமா. வாடி உள்ள. பேசாம ஒரு இடத்துல உட்கார். இன்னைக்கு ராத்திரி பாச்சாவோட லாரிய பாலத்துக்கு பக்கத்துல நிறுத்தி வைக்கிறேன். நீ வந்துரு, தபால் நம்பையில ஆயிடலாம். வரத்ராம ராத்திரிக்கு வந்து சார். இந்த நரகத்துல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. எங்காவது ஓடிடலாம். கண்டிப்பா வந்துடுறேன். மாமா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு வேண்டாமா.
அம்மா அத்தே சாப்பிடுங்க அத்தை. முழுசா பிள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். எனக்கு சாப்பாடு வேறையா? போமா போ. சீதா, இந்த விளக்கு எடுத்துட்டு போமா. வீடே இருண்டு போச்சு. இனிமே இந்த விளக்கு இருக்கு. டேய் கண்ணா, கதவை சாத்து. சரி, கழுத பட்னி போட்டு கொண்டுடுவாங்க போல இருக்க. நாய் கடிச்சு தொலைக்க போகுது. வா வாத்தியார், ரொம்ப லாயினா. வித்தியாசமான கதையமைப்பில் வெளியாகி 100 நாட்கள் ஓடிய சிவாஜி அவர்களுடைய நீதி திரைப்படம். ஒரு நடிகர் எளிதில் ஒப்புக்கொள்ள தயங்கும் கதாபாத்திரம் ராஜா. அதில் நடித்ததோடு தனது நடிப்பு திறமையால் அதுக்கு உயிர் கொடுத்திருந்தாரு நடிகர் திலகம். லாரி டிரைவரான ராஜா குடிபோதையில ஒருவனை இடித்து விடுறாரு. அந்த ஆள் இறந்து போக ராஜாவுக்கு 2 வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்குது. தீர்ப்பளித்த நீதிபதி தன்னுடைய தீர்ப்பை சற்றே மாற்றி அந்த 2 வருடங்கள் ராஜா யாரை லாரி மோதி கொலை பண்ணினானோ அந்த குடும்பத்துடன் கழிக்க வேண்டும். அவர்களின் பொருளாதார தேவையை ராஜா கவனிச்சுக்கணும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு. ஒரு கொலைகாரனாக யாரை கொலை பண்ணினாரோ அவங்க குடும்பத்திலேயே தங்க வேண்டும், அவங்களுக்காக உழைக்கணும், அவங்க தேவையை நிறைவேற்றணும் அப்படின்றது ராஜாவை அதிர்ச்சி அடைய செய்தது. அவங்க தீர்ப்பை மாற்றும்படி கெஞ்சுறாரு. ஆனா நீதிபதி தன்னுடைய உத்தரவுல உறுதியாக இருக்காரு. நடந்த சம்பவத்தை நன்றாக ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த நீதிமன்றம் ராஜாவை குற்றவாளி என்றே கருதுகிறது. அவருடைய அலட்சியத்தாலும் அஜாக்கிரதையாலும் விவசாயி ராமு இறந்ததும் அதனால் அந்த குடும்பமே கதியற்று போனதையும் இந்த நீதிமன்றம் மனமாற உணர்கிறது. எனவே நிகழ்ந்த இந்த குற்றத்திற்காக குற்றவாளி ராஜாவுக்கு இந்த நீதிமன்றம் 2 ஆண்டு தண்டனை விதிக்கிறது. ஆனால் கொடுக்கப்பட்ட இந்த 2 ஆண்டு தண்டனை குற்றவாளி ராஜா சிறையிலே கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரால் பாதிக்கப்பட்ட ராமுவின் வீடுதான் அவருக்கு சிறை. ஐயா, செய்த குற்றத்திற்கு பரிகாரமாக ராமுவின் அகால மரணத்தால் பாதிக்கப்பட்ட அவருடைய விவசாயம், அவர் குழந்தைகளின் கல்விக்குரிய பராமரிப்பு, வயதான தாய் தந்தையர்களுக்கு ஆதரவு ஆக அந்த குடும்ப பொறுப்பு அத்தனையும் குற்றவாளி ராஜா இந்த 2 ஆண்டுகளில் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த நீதிமன்றம் அளிக்கும் தீர்ப்பு. ஐயா, கொலை நடந்த குடும்பத்துக்கு போனா ஏற பிடிச்சா உள்ள சொல்லுவான், என்னையே பிடிச்சு விழுதுருவான். தயவு செஞ்சு இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கொடுக்காதீங்க. பேசாம என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருங்க. அந்த வீட்டுக்கு அனுப்பாதீங்க ஐயா, அந்த வீட்டுக்கு அனுப்பாதீங்க. இந்த புதுமையான தீர்ப்பை கேட்டு நான் ஆச்சரியப்படுறேன். The court is aware of the fact, Mr. Prosecutor. இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா இதுதான் இந்த நீதிமன்றம் நிச்சயிக்கும் தீர்ப்பு. ராஜா தகுந்த காவலுடன் அந்த குடும்பம் வசிக்கும் கிராமத்துக்கு அழைத்து வரப்படுறாரு. அந்த குடும்பத்திலேயே தங்க வைக்கப்படுறாரு. வீட்டில் உள்ளவர்கள் கொலைகாரன் அப்படின்ற பார்வையை ராஜா மீது வீசுகிறார்கள். கிராமத்தவரும் ராஜா மீது வெறுப்பு கொட்டுறாங்க. இப்படி ஒரு சூழலை எதிர்கொள்ள முடியாமல் ராஜா தப்பிக்க நினைக்கிறாரு. ஆனா முடியல. ஒரு கட்டத்துல இந்த ஏச்சுகளையும் பேச்சுகளையும் தாங்கி அந்த குடும்பத்துக்காக உண்மையாகவே உழைக்க ஆரம்பிக்கிறாரு. அவர்களுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிக்க நினைக்கும் அந்த ஊர் பண்ணையாரை எதிர்க்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை சுற்றி உள்ளவர்களின் அன்பை ராஜா பெறாரு. சுமதி, எங்கம்மா போற? செத்து போறேன். ஏம்மா? எங்க அம்மா தான் எங்கேயாச்சும் விழுந்து செத்து போடு சொன்னாங்க கொலைகார மாமா. அழாதம்மா,
அம்மா ஏதாவது கோபத்துல சொல்லியிருப்பாங்க. வா, நான் உனக்கு பலகாரம் வாங்கி தரேன். சாப்பிடுமா. கொலகாரி மாமா தண்ணி வேணும். இதோ. டேய் டேய் டேய், சீக்கிரம் தண்ணி கொண்டு போய் வைங்கடா. சுமதி, என்ன ஏம்மா கொலகார மாமான்னு கூப்பிட்ட? அம்மா தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மாமான்னு சொன்னாங்களா இல்ல கொலகாரன்னு சொன்னாங்களா? அம்மா கொலகாரன்னு சொன்னாங்க, நான் மாமான்னு சேர்த்துக்கிட்டேன். ஆமா, கொலகாரன்னா என்னம்மா? எனக்கு தெரியாது மாமா. கடவுளே, குழந்தையா இருக்கும்போது மனச பூவாட்டம் வச்சிருக்கேன், வயசானோன்னு அதையே குரங்காக்கிடுறியே. ஏமா சாப்பிடாம வச்சுட்ட? அண்ணன் சாப்பிடாம பள்ளிக்கூடம் போயிட்டா, அவனுக்கு பசிக்கும்ல. அண்ணனுக்கு பலகாரம் வாங்கி தரேன், நீ போய் அண்ணனை கூட்டிட்டு வா. ஓடு. அண்ணா, இதெல்லாம் பாத்தியா? ஜிலேபி, பக்கோடா, இதெல்லாம் யார் வாங்கி தந்தா? நம்ம கொலகார மாமா தான். போடுறீ கீழே. ஏன்னா அவன் குடுக்கறத வாங்கி சாப்பிட கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்கல்ல, அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாது. தூக்கி எறிஞ்சிட்டு வா. கண்ணா, கண்ணா, பாருப்பா, நான் படிக்காதவன், பள்ளிக்கூடத்துக்கு போகாதவன். உனக்கு எப்படி சொல்லி விளங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் கண்ணை பாருப்பா, என் மனவேதனையெல்லாம் இப்படித்தான்ப்பா என்னால வெளிப்படுத்த முடியும். நான் செய்த பாவமோ என்னவோ, உங்க அப்பா மேல லாரி ஏத்தி அவரை கொன்னுட்டேன். அந்த மனவேதனையை என்னால தாங்க முடியல. இப்ப நீங்க எல்லாம் என் மேல வெறுப்ப காட்டி பட்டி கிடந்தீங்கன்னா அந்த பாவம் என்னதான்ப்பா சார்? நான் லாரியில பாரத்தை ஏத்தி இருக்கேன், அது வண்டி தாங்கும். என் மேல பாவத்தை ஏத்திக்க என்னால முடியாதுப்பா, நான் மனுஷனாச்சு. பாரு கண்ணா, உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறப்பா, கொஞ்சம் சாப்பிடுப்பா, கொஞ்சம் வாப்பா. சாப்பிடுப்பா, சாப்பிடு, சாப்பிடுமா. ஒரு அனாதையான அவருடைய அன்பையும் வெறுப்பையும் கோபத்தையும் நெகிழ்வையும் எதிர்கொள்ளும் விதத்தை படம் பிரமாதமாக காட்சிப்படுத்தி இருந்தது. இதற்கிடையில் ராதா அப்படின்ற பெண்ணிடம் அவருக்கு காதல் ஏற்படுது. ராதாவும் அவரை காதலிக்கிறாங்க. துரதிருஷ்டவசமாக ராதாவின் தாத்தாவின் மரணம் ராஜாவோடு சம்பந்தப்படுத்தப்படுது. மீண்டும் அவன் கைது செய்யப்படுறான். இந்த நேரத்துல காயம்பட்ட பண்ணையார் பழி தீர்க்க முடிவெடுக்கிறாரு. தப்பி வரும் ராஜா அவனுடைய நோக்கத்தை முறியடிக்கிறாரு. அந்த குடும்பமும் ராஜாவின் நல்ல இதயத்தை புரிஞ்சுக்கிட்டு அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இறுதியில ராஜாவின் 2 வருட தண்டனை காலம் முடிவடையுது. மாமா, கொஞ்சம் கொஞ்சமா அவரோட நினைவு இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கு. சீதா, என்னம்மா இப்படி எல்லாம் சொல்ற? உங்க புள்ளைய கொன்ன ரத்த கையோட அவன் சோறு போடுறான், நீங்க எல்லாம் அவனை தெய்வம்ங்கிறீங்க. அந்த பாவியோட நிழல் இங்க பட்டதுனாலதான் பொன்னா விடைஞ்ச பயிறு கூட மண்ணா போயிடுச்சு மாமா. அவன் இனிமே இங்க இருந்தான்னா இந்த வீடே பத்தி எரிய போகுது. என் குழந்தைங்களும் வேண்டாங்க, வேண்டாம். உங்க குழந்தைகளுக்கு நீங்களே சாபம் கொடுக்க வேணாம். பாவத்துக்கு பரிகாரமா தான் பயிர வளர்த்தேன். பாவி எவரோ கொள்ளி வச்சாலும் அதுக்கு நானா பொறுப்பு. அண்ணி, நிறுத்து. அண்ணி நான் கூப்பிடுறேன். உலகத்துல எந்த குழந்தை அண்ணியோட மண்ணை அழிக்கிறவன், மாங்கல்யத்தை அறுக்கிறவன், பட்டமரமா என்ன நிக்க வச்சிட்டு அண்ணி தான் சொந்தம் கொண்டாடுறேன். என்ன சொல்லுவேன், எப்படி புரிய வைப்பேன்? என் கஷ்டத்தை பார்த்து கல்லா இருக்கிற தெய்வம் கூட கரைஞ்சிடும் போல இருக்கே. இங்க பெண்ணா நிக்கிற தெய்வம் கல்லா மாறிக்கிட்டு இருக்கேன். அம்மா, நான் சொல்றதை கேளுங்க. ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இந்த வீட்டை விட்டு நீ போறியா இல்ல என் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நான் போயிடுவேன்? வேண்டாம்மா, நீங்க எதுக்காக போகணும்? இது உங்க குடும்பம், உங்க வீடு, உங்க பிள்ளைங்க. நான் போறேம்மா, நான் போறேன். யாத்திரமா உங்க புருஷனை சாகடிச்சிட்டு தெரிஞ்சே நான் செத்துக்கிட்டு இருக்கம்மா. பொட்டுன்னு என்னால பேசிட முடியும். ஆனா உங்க பொட்டையும் மஞ்சளி அழிச்சவனாச்சே என்னால. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. ஐயா, நான் போயிட்டு வரேன். தங்கச்சி லெட்டர் போட்டுச்சுன்னா நான் ரொம்ப விசாரிச்சேன்னு எழுதுங்க. நான் போயிட்டு. குழந்தைகளா, இந்த மாமனை இல்ல, இந்த மனுஷனை மறந்துடாதீங்க.
ராஜா இப்போது அந்த குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டும். ஆனா ராஜா நீதிபதி கிட்ட தன்னுடைய தண்டனையை ஆயுள் காலமாக மாற்றும்படி சொல்றாரு. இறுதி வரை அந்த குடும்பத்துடன் இருந்து அவங்களுக்காக உழைக்கிறதுக்கு தீர்மானிக்கிறாரு. நீதிபதியும் அதற்கு ஒப்புக்கொள்கிறார். ராஜா மீண்டும் அந்த குடும்பத்துக்கு திரும்பி போறாரு. அவர்கள் அவனை தங்களில் ஒருவனாக ஏற்றுக்கொள்கிறாங்க. ராஜா ராதா திருமணம் நடக்குது. ஆமா, நீங்க ஜெயில இருந்து எப்படி தப்பிச்சு வந்தீங்க? நீதி என் பக்கம் இருக்குடா, என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ போய் சட்டையை மாத்திட்டு வா, உன்னை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு அப்புறம் நான் வயலுக்கு போறேன். வாடி. எனக்கு ஆனா ஆனா கத்து கொடுங்க மாமா. என்ன சொல்லு? ஆனா ஆனா அவனா அவனா ஈனா ஈனா ஈயனா ஈயனா. ஊனா. தம்பி சாப்பிட்டுட்டு போப்பா. வேண்டாம், நீ நேரமாச்சு. சாப்பாட்டை வயலுக்கு அனுப்பிச்சு. அதுக்கு ராதா வரட்டும், அவகிட்டயே கொடுத்து அனுப்புறேன். அது வரைக்கும் நீ என் கையால தான் சாப்பிடணும். சீதா, புள்ள ரொம்ப வெக்கப்படும், இன்னும் கொஞ்சம் கேட்டு போடுமா? சாப்பாட்டு விஷயத்துல நான் வெக்கமே பட மாட்டேங்க. அம்மா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. பட்டணத்துல ஒரு பெரிய கண் டாக்டர் வந்திருக்காராம். அவர்கிட்ட உங்களை கூட்டிட்டு போய் உங்களுக்கு சீக்கிரமா கண்ணு தெரியும்படியா செய்ய போறேன். ராஜா, என்ன சார்? இந்த உன் டிரைவிங் லைசன்ஸ். உன் நன்னடத்த காரணமா நீதிபதி உன் தண்டனையை குறைச்சிருக்காரு. இன்னில இருந்து உனக்கு விடுதலை. இனிமேல் இங்க இருக்க வேண்டியதில்லை. வா என்னோட டவுன்ல கொண்டு போய் விட்டுரு. ஏற்கனவே ஒரு பிள்ளை எழுந்துட்டு தவிக்கிறேன். அதை சரி பண்றதுக்கு ஒருத்தர் வந்தான். இப்ப இவனையே அழைச்சிட்டு போறேன்னு சொல்றீங்களே. ராஜா, உன் மனசுதான் எனக்கு தெரியும். உன் முகத்தை நான் பார்த்தது கூட இல்லை. அதுக்குள்ளே போறேங்கிறியப்பா. தம்பி, மாமா, எங்களை விட்டுட்டு போகாதீங்க மாமா. இங்கே இருந்துருங்க மாமா. மாமா, என்னை விட்டு போகாதீங்க மாமா. என்னை விட்டு போகாதீங்க மாமா. மாமா, என்னை விட்டு போகாதீங்க மாமா. என்னை விட்டு போகாதீங்க மாமா. என்னை விட்டு போகாதீங்க மாமா. ஐயா, ஐயா, என்னை ஏன் விடுதலை பண்ணீங்க? அனாதையா கிடந்த எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தீங்க. அன்புன்னா என்ன, பாசம்னா என்னங்கறத உணர வச்சீங்க. நீங்க கொடுத்த பொறுப்புல நான் செய்ய வேண்டியது எவ்வளவோ பாக்கி இருக்கு. எரிஞ்சு போன வயலை விளைய வைக்கணும், எங்க அம்மாவுக்கு கண் சிகிச்சை செய்யணும், எங்க அண்ணன் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைக்கணும். மறுபடியும் அதே கிராமத்துல அதே பாசச்சிறையில நான் ஆயுள் கைதியாவே இருந்துடுறேன். என்னை விடுதலை பண்ணாதீங்க ஐயா, என்னை விடுதலை பண்ணாதீங்க. நீதி திரைப்படத்தில் அமைந்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் ஓடுது பார் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டு. இந்த பாடலை இசையரசி பி. சுசீலா அவர்கள் ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கவியரசர் கண்ணதாசர் எழுதியிருப்பார். கிராமிய மனம் கமழும் தெம்மாங்கு பாணியில் புத்துணர்ச்சியூட்டும் மனதை மயக்கும் ஜனரஞ்சகமான மிக இனிமையான மெல்லிசை படைப்பு. நீதி திரைப்படத்தில் ஓடுது பார் நல்ல படம், ஓட்டுவது சின்ன பொண்ணு அப்படின்ற பாட்டு. இசை பேரரசி அவர்களுடைய தேன் சுவை குரல்ல தெம்மாங்கு பாணியில் பாவத்துடன் மிக அருமையாக பாடிய, மனதிற்கு இன்பத்தை அள்ளி தரும் ஜனரஞ்சகமான இனிமையான ஒரு பாட்டு. செல்வி ஜெயலலிதா அவர்களின் குரலுக்கேற்றவாறு மிக அருமையாக பாடியிருப்பாங்க. சூழ்நிலைக்கேற்ப கவியரசரின் அருமையான வரிகள். மெல்லிசை மாமன்னர் அவர்கள் இந்த பாடலை சூழ்நிலைக்கேற்ப வரிகளுக்கேற்ற பாவத்தை கொடுத்து மிக இனிமையாக உருவாக்கியிருப்பாரு. என்ன வினோதம் பாரு, எவ்வளவு ஜோக்கு பாரு, பயோஸ்கோப் படம் பாரு, பாரு பாரு நல்லா பாரு, பாரு பாரு நல்லா பாரு. ஓடுது பார் நல்ல படம், ஓட்டுவது சின்ன பொண்ணு, கொச்சி மேலே கண்ணு போடுங்க.
பொம்பளை குழந்தைகளா? பொம்பளைக்கு அழகன்னா அடக்கம். அடக்கம் இல்லாத பொம்பளை என்ன சொல்றது? பிசாசு. என்னையா கலாட்டா பண்ற? உடம்பு எப்படி இருக்கு? அல்ல உடப்பேன். முதல்ல குழந்தை பயாஸ்கோப் பார்க்கணும். சில்ற. சுத்த சில்லறையா இருக்கியே மோகினி பிசாசு. நான் ஒண்ணு மோகினி பிசாசு இல்ல, என் பேர் ராதா. நீ ராதாவோ சோதாவோ முதல்ல குழந்தை படம் பார்க்கணும். ஏமா ஓடு போய் பாரு போ. ஐ பாட்டு பாடு. அத்தரிக்க பாடுடா. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.